இப்போ இன்றைக்கி நம்ம ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் வந்து திசையன்விளை அருகே உள்ள சொக்கலிங்கபுரம். ஏற்கனவே திரு ஜெனிசன் என்கிற அவங்க தோட்டத்தில் நம்ம இப்போ ஆய்வு பண்ணி செஞ்சு ஒரு பாயிண்ட்டை உருவாக்கி கொடுத்தோம். அது நல்ல ஈல்டு. அவங்க ரெஃபரன்ஸெல்லாம் இவங்க ஆய்வு பண்ணி செய்ய வந்திருக்காங்க. ஏறக்குறைய 15 போர் போட்டிருக்காராம். 15 போரில் 5 போர் ஓடுதான். 5 போரும் தினமும் 5000 லிட்டர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறார். ஸோ 15 போர் போட்ட பிறகு தான் அவருக்கு ஞானோதயம் வந்திருக்கு. அதுவும் அவங்க ஜெனிசன் தோட்டத்தில் தண்ணி வந்ததுனால நம்மளை அழைச்சிருக்காங்க. இந்த மக்கள் யாரும் அறிவியல் முறையில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் காட்டுறதே கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட இடத்துல போடுவாங்க. போகுதா? சரி பார்ப்போம். இந்த ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த ஏரியாவில் எத்தனை போர் போட்டிருப்பீங்க? எங்கிட்டு இந்த ஏரியாவில் மட்டும் 6, மொத்தம் 15 போர் போட்டதா சொன்னீங்களா? வேறு இன்னும் வேறு எங்கிட்டலாம் போட்டிருக்கீங்க? ஏன் முதலையே இந்த மாதிரி விஞ்ஞான முறைப்படி பார்க்கணுன்னு ஏன் உங்களுக்கு ஆர்வம் வரல? அது படிப்பறிவு இல்லாதனால தான். சரி சரி. அறியாமையா அல்லது இவங்களுக்கு காசு அதிகமாக கொடுக்கணுமேன்னா? அவங்களுக்கு 500 1000 தானே? இல்லை, ஜெனிசன் அவங்க தோட்டத்தில் தண்ணி வந்த பிறகு தான் உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னு நினப்பு வந்திருக்கு. சரி, இது ஏறக்குறைய உள்ளபடியான ரிசல்ட்டை சொல்லும். எப்படி இடத்துல வெறும் காட்டில் நீங்கள் இங்கே கணக்கில்லாத போர் போட்டிருக்கீங்க, பைப் லைன் வேறு கிடக்கு. இதில் வர ரிசல்ட்டு உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கே சந்தேகம் வரும். சரியா? இது உண்மையான ரிப்போர்ட்டாக இல்லையான்னு. நான் டோட் போர்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் வேலை செஞ்ச ஜியாலஜிஸ்ட்டு, இப்போ ரிட்டையர்டு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நிலத்தடி 6 மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் ஊர் சொக்கலிங்கபுரம், இதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் கரைச்சுத்துப்புதூர் ஒவ்வொரு இருக்குது. அந்த கரைச்சுத்துப்புதூர் ஒவ்வொருக்கு நேராக மேற்கே கிழக்க ஒரு நிலத்தடி 6 ஓடுது. கணக்கில்லாத வாட்டர் போர்டு போகிற நாங்கள் போட்டிருக்கேன். அங்கேருந்து தான் நிறைய ஊர்களுக்கு நான் வாட்டர் சப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ அது நிலத்தடி 6. நீங்கள் அந்த லைனில் கரைச்சத்துப்பூர் ஒவ்வொரு இடுகாடு இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக கிழக்க மேற்க எங்கே போட்டாலும் தண்ணி நிறைய வந்துடும். ஒரு 300 அடி 400 அடிக்குள்ளே அவ்வளோ தண்ணி வரும். ஒவ்வொரு ஏரியாவிலும் அந்த மாதிரி தன்மை உண்டு. அது என் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது. அவ்வளோதான். இப்போ அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் பூமியை பற்றி படிச்சிருக்கோம், அனுபவம், அதனால் சொல்கிறேன். நீங்கள் அறியாமையில் இதில் தண்ணி எப்படியாவது எடுத்துடணும் அந்த மரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போருக்கு மேலே போர் போட்டிருக்கீங்க. அவங்க ஜெனிசன் இடத்துல தண்ணி வந்ததுனால அவர் ரெஃபர் பண்ண போய் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ தெரிஞ்சிடும் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு. தண்ணி இருக்கிற மாதிரி வந்தாலே நம்ம அதை கொஞ்சம் கவனமாக தான் அணுகணும். ஏன்னா கணக்கில்லாத போர்வெலுடைய எஃபெக்ட்னால இங்கே தவறான ரிப்போர்ட் வந்திருக்கக்கூடாது. பைப் லைன் வேறு கிடக்கு. இதில் அண்ணா ஒரு போர் கிடக்காது. 925 அடி போட்டேன். 925 அடி. சரி, ரிசல்ட்டு தண்ணி இல்லை. பைப்பு சாதாரணமாக பைப்பெல்லாம் ஒரு 50 அடி 100 அடி வருமே. 120 அடியெல்லாம் பைப் இறக்க வேண்டி வரும். ஆனால் கீழே பாறை வந்துடும், தண்ணி இருக்காது. இந்த ஏரியாவுடைய மெயின் பிரச்சனை என்னென்னா மழை அளவு இல்லாது தான், மழை பொழிவு இல்லாதான். மழை மட்டும் நல்லா பெஞ்சுது, பூமி நல்லா வாங்கி வச்சுக்கிறோம். இங்கே தண்ணி எங்கேயும் ஓடவே செய்யாத. எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே வாங்கி வச்சுக்கிறோம். ஒரு 2வது தோட்டம் ஒரு பையனுக்கு 400 அடி பத்தாம போகுது. அவர் கரெக்டான பாயிண்டை பிடிச்சி போட்டுக்காரு. இங்கே யாருக்கு நான் பார்த்து கொடுத்தேன். இதில் அவருக்கு மட்டும் பார்க்கல, இதே ரோட்லேயே இதே சைடில் இங்கே நான் பார்த்து கொடுத்துருக்கேன். அவருக்கு நான் நம்ம ரவி எலக்ட்ரிக்கல் அவங்க மூலம் வந்தேன். இதுலேருந்து 300 அடியில் ஒரு ஆளுக்கு பத்தாம ஓடும். இதே சைட்டு மேலே 350 மீட்டர் வச்சு பார்த்தாரா? மீட்டர் வச்சு பார்த்தா அது நான் பார்த்ததா இருக்கலாம். எப்போ போட்டது? 2-3 வருஷம் ஆகிட்டு. ஏறக்குறைய அதே வருஷம்தான், 4 வருஷத்துக்குள்ளே இருக்கும் நான் பார்த்து கொடுத்தது. இங்கே ரைட்டில் உள்ள நுழைஞ்சேன். அவருக்கு இன்னொரு தோட்டம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இங்கே ஏரியாவில் மேற்க கிழக்க நீரோட்டம் கிராஸ் பண்ணி இதை முதல் ஸ்கேன் பார்க்கோம். இவ்வளோ இடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும். இது வடக்கு நோக்கி 2வது ஸ்கேன், 40 மீட்டர் லென்த்துக்கு 2வது ஸ்கேனு. ஆழம் 330 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. ஏறக்குறைய 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு.
முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 21வது மீட்டர் டிஸ்டன்ஸு டிரான்ஸ்மிட்டர் கருவிலேருந்து. அது வந்து டெப்த்து வந்து 100 மீட்டர் ஆழத்துக்குள்ளேயே ஒரு வாட்டர் பாடி காணப்படுகிறது. இங்கே திரு ஜெனிசன் அவர்களுக்கு வந்து 600 அடிக்குள்ளே தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனால் அதுக்கு விட்டு கீழே 700 அடிக்குள்ளே வந்துச்சு அவருக்கு தண்ணி. 740 அடியில் தண்ணி வந்திருக்கு. ஸோ 600 அடிக்குள்ளே தான் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு. ஆனால் 740 அடி அந்த மாதிரி கொஞ்சம் டெப்த் வந்து முன்ன பின்ன வரும். தண்ணி இருக்குன்னு ரிப்போர்ட் வந்தால் வரும். எந்த இடைஞ்சல் மற்ற இடைஞ்சல் இருக்கக்கூடாது. பைப் லைன் தண்ணியை காமிச்சிடக்கூடாது. வேறு நீங்கள் ஏதாவது போர்வெல் போட்டு மூடிருப்பீங்க, அதில் கிடக்கிற தண்ணியை காமிச்சிடக்கூடாது. இயற்கையான தண்ணி உள்ள ரிப்போர்ட் வந்துருந்துச்சு, கண்டிப்பாக தண்ணி வரும். நீங்கள் இந்த இடம் வாங்கி எந்த பயிர் இந்த மரங்கள் எதுவும் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கிற வேண்டிய வேலை இதை மாதிரி மீட்டர் வச்சு தண்ணி உள்ள இடத்த கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது. ஒரு போர் 2 போரில் உங்கள் கதை முடிஞ்சிருக்கும். இப்படி 15 போர் போட்டுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க ரிசல்ட்டும் அக்யூரேட்டாக வந்துடும். ஆமாம், நீங்கள் தோட்டம் ஆரம்பித்த புதுசுலேயே அதை செஞ்சுருக்கணும். பைப் லைன் போடுறதுக்கு முன்னாடி, போர் மரங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருந்தா துல்லியமாக ரிசல்ட் கிடச்சிருக்கோம். எங்கே தண்ணி இருக்கோ அதில் மட்டும்தான் போட்டிருப்பீங்க, உங்கள் பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ 2வது ஸ்கேனில் கரெக்டாக 1260ங்கிற மீட்டரில் இங்கே அடையாளம் வருது. 12.60 கரெக்டாக அதுக்கு நேராக கிழக்க அந்த போர் போட்டிருக்காரு. ஸோ 300 அடிக்குள்ள ஒரு ஈரம், அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் அடையாளம் வேண்டாம். இது வடக்கு நோக்கி 40வது மீட்ரு 3வது ஸ்கேன். 309 மீட்டர் ஆழம், அதாவது 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. இது கிழக்கு மேற்க உள்ள நீரோட்டம் தெரிஞ்சிடும். 2வது ஸ்கேனில் வந்து அடையாளம் அதுக்கு நேராக கிழக்கு அவங்க ஆல்ரெடி ஒரு போர் போட்டிருக்காங்க 900 அடி ஆழத்துக்கு. அதில் 300 அடி 350 அடிக்குள்ளே ஒரு லேசான ஈரம், அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. அதில் அடையாளம் வைக்கலை. விவசாயத்தை வந்து திட்டமிட்டு செயல்பட்டால் அது நஷ்டமே வராது. ஏன்னா ஒரு இடத்துல விவசாயம் பண்ண போகிறோன்னு உறுதியான பிறகு அந்த நிலத்தினுடைய மண் வளம் தெரிய வரும். இந்த ஏரியாவிலலாம் மண் வளம் அருமையான மண் வளம், நிலத்தடி நீர் வளம் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு வந்து அணுகப்பட்ட ஒரு நிலநீரியல் நிபுணரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் தோட்போலில் ஒரு ஊர், இப்போ இந்த சொக்கலிங்கபுரம் ஊர் இது எடுத்துக்கிட்டால் அந்த ஊர் பாப்புலேஷன் எவ்வளவு, அதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போரை கண்டுபிடிப்போம். 1 போரா 2 போரா 3 போர்னாலும் போட்டு அந்த ஊருக்கு தேவையான அளவு தண்ணி 1 லட்சம் லிட்டர் தண்ணி 1 லட்சம் லிட்டர் டேங்க் கட்டுவோம். அதுக்கு 1 லட்சம் லிட்டர் டேங்குக்கு அதுக்கு எவ்வளோ ஈல்டு வரணும், குறைந்தது 3 இன்ச்சு ஈல்டு வரணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி தான் நாங்கள் செயல்படுத்துவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்த ஃபுல்லாக முதலே ஆராய்ச்சி பண்ணி எத்தனை போர்வெல் பாயிண்ட் வருதோ அதில் ஒவ்வொரு போருக்கும் கோடை காலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கும் அதை மிக சரியாக கணிச்சு எஸ்டிமேட் போட்டுருவோம். இந்த நிலத்தில் இத்தனை போர்வெல் பாயிண்ட் வரும், கோடையில் இவ்வளோ தான் தண்ணி கொடுக்கும் அப்படின்னு உறுதியான பிறகு, கோடையில் ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த 30,000 அளவு தண்ணீரை வச்சு எத்தனை மரங்கள் வைக்கணும், என்னென்ன மரங்கள் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி செயல்பட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிருக்கேன், யாருமே இந்த மாதிரி திட்டமிட்டு பண்ணதே கிடையாது. நிலம் இருக்குது, நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டில் செயல்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சில இடங்களில் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக தண்ணி வரலாம், பல இடங்களில் வந்து அவங்க எதிர்பார்ப்புக்கு குறைவாக தான் தண்ணி கிடைக்கும். இந்த 3வது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை. அநேகமாக இதுக்கு மேற்க இதுக்கு கிழக்க 200 அடிக்குள்ளே லேசாக ஈரம், அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இடத்தினுடைய வடகிழக்கில் இருந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி வடகிழக்கில் இருக்குது. அங்கேருந்து 40 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஸ்கேனு. இது 4வது ஸ்கேனு. 330 மீட்டர் ஆழம், அதாவது 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை. அவங்க அதுக்கு நேராக தான் 2 போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதில் 200 அடிக்குள்ளே லைட்டாக ஈரப்பதம், அவ்வளோதான், அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம 1000 அடி பார்த்துட்ருக்கோம். முதல் ஸ்கேனில் மட்டும்தான் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு, அது 350-400 அடிக்குள்ளே தான்.
மற்ற இடம் ஃபுல்லாக நம்ம அடையாளம் வைக்கல. 2வது ஸ்கேனுக்கு நேராக அடையாளம் வந்தது. அதுக்கு நேரம் நீங்கள் ஆல்ரெடி போர் போட்டிருக்கீங்க. 3வது ஸ்கேனுக்கு நேராக கிழக்க வந்து நீங்கள் 2 போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதில் தண்ணி இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. 4வது ஸ்கேனில் அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு அடையாளம், அது வந்து 400 அடியிலேருந்து 600 அடிக்குள்ளே ஒரு பாறை முறிவு காணப்படுது. ஆனால் பெரிய அளவில் தண்ணி கிடையாது. அது ஒரு கம்ப்ரஸருக்கு கூட சரியாக தகுதி இல்லாத இடமா இருக்குது. அதற்கு நேராக கிழக்க அடுத்த தோட்டத்தில் ஒரு போர் போட்டு மூடி கிடக்கு. ஸோ இந்த 4 ஸ்கேன் முடிவில் எல்லாம் தெளிவாக தெரியுது 400 அடிக்கு கீழே சரியான நீர் வளம் இல்லை அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதிகப்படி 950 அடி வரைக்கும் போர் போட்டு பார்த்துருக்கீங்க. 900 அடிலாம் போர் போடுறதுக்கு தகுதி இல்லை இந்த இடம். பார்த்துக்கோங்க. அந்த முதல் இடம் மட்டும் இது வரைக்கும் பார்த்ததில் பரவாயில்ல. அதை மட்டும் அடையாளம் வச்சு நல்லா வச்சுக்காங்க. அது எத்தனை அடி ஆழம் போடணும் என்னங்கிற விவரம் வேறு சொல்கிறேன். வேறு எங்கேயும் பார்க்கணுமா போதுமா? இடத்தினுடைய தென்மேற்கு மூலை 20 ஏக்கர் இடத்தினுடைய தென்மேற்கு மூலைக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல 4 ஸ்கேன் பார்த்துட்டு இங்கே தென்மேற்கு மூலைக்கு வந்தாச்சு. இது 5வது ஸ்கேன். 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது அவங்க விரும்புகிற இடத்துல இது 6வது ஸ்கேன். 1000 அடி ஆழத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 5வது ஸ்கேன் தென்மேற்கு மூலையில் பார்த்த 5வது ஸ்கேனில் பாயிண்ட் தான் அடையாளம் வரல. வண்டி அங்கே ஓரத்தில் நீட்டாக நினைச்சு இங்கே வந்து தூசியில் கொண்டு விட்டுட்டான். இந்த 6வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. கரெக்டாக 20 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அங்கேருந்து 200 மீட்டர் ஆழத்தில். ஸோ இது வரைக்கும் பார்த்த 6 ஸ்கேனில் 1வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம், 6வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வருது. இது நீங்கள் அங்கே கொஞ்சம் விலகி போட்டிருக்கீங்க போகிற அதானே அந்த பைப்பு தெரியுதா தானே? இதுக்கு வேறு யாரும் போர் போட்டிருக்காங்களா? சார் இப்போ இடையில அப்படி அனுப்ப முடியாது. இது 7வது ஸ்கேனு. கொஞ்சம் நல்லா இருக்கும். இது அவங்க விரும்புகிற இடத்துல இது 7வது ஸ்கேனு. 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. 6வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே 5 அடி 10 அடிக்குள்ளே ஒரு போர் போட்டு மூடியிருக்காரு. அது எத்தனை அடி ஆழம்னு கேளுங்க. பக்கத்தில் போட்டு மூணு தான் சொன்னீங்களா? அங்கே 300 அடியாண்ணா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கொஞ்சம் போருங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். அதை இதுவும் சொக்கலிங்கபுரம் தான். அவங்க இடத்தினுடைய வேற ஒரு பகுதி. இது ஊருக்கு அருகிலே உள்ள ஒரு இடம். இது 8வது ஸ்கேனு. 1000 அடி ஆழத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அங்கே 7வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. இது வேறு ஒரு 5 ஏக்கர் இடம். அது அவங்க இடம் தான். 5 ஏக்கர் இடம். இதில் ஒரு 7 போர்வெல் போட்டிருக்கு. 7 போரில் அந்த ஒரே ஒரு போர் சுமாராக ஒரு கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்கான். மீது 6 போரும் மூடிட்டார். இது வரைக்கும் அவர் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணி செஞ்சதே இல்லையா. எல்லாம் கம்பு தேங்காய் அந்த மாதிரி தான் பார்த்துருக்காராம்.
இது அவருக்காக இந்த இடத்துல இது 9வது ஸ்கேன் நடக்குது மொத்தத்தில். இதுவும் 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வேற ஒரு இடம், அவங்களுடைய வேற ஒரு இடம். இதுவும் சொக்கலிங்கபுரம் தானே? சரி. இது அங்கிட்டு கிழக்கு வந்து குளம் இருக்குது. இந்த இடத்துல 2 போர் போட்டிருக்காங்க. ஏறக்குறைய கரெக்டாக கிழக்கு மேற்கே 2 போர் போட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் ஈரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றி போர் போட்டிருக்காங்க. தண்ணி வடிஞ்சிருக்கு. ஆமாம், வாட்டர் லெவல் மேலே வந்துடும். காற்றுலேயே வந்து அந்த மிஷினே ஆடுது, லைட்டாக ஆடி. அது ஒன்றும் இல்லை. இது 1000 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. இது 10வது ஸ்கேன் அவங்களுக்காக. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரோம். அப்படி காற்றுலன்னா தான் இப்படி காலை அணக்கு கட்டி நிப்பாட்டிக்கணும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு 400 அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுக்கு நேராக ஆல்ரெடி அவங்க போர்வெல் போட்டாங்க. இதில் பாயிண்ட் அமையல. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பாயிண்ட் அமையல. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பாயிண்ட் அமையல. 6வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது. கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு கீழேயே 300 அடி போர்வெல் ஏற்கனவே போட்டிருக்காங்க. இது 7வது ஸ்கேன் ரிப்போர்ட். இதுலேயும் பாயிண்ட் அமையலை. 8வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாயிண்ட் அமையலை. 9வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 10வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் பாயிண்ட் அமையலை. மொத்தம் 10 ஸ்கேன் எடுத்து ஏற்கனவே 16 போர் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 7 போர், இன்னொரு இடத்துல 2 போர் போட்டு ஃபெயிலியரான இடத்துல 2 ஸ்கேன் 1வது ஸ்கேனு மற்றும் 9வது ஸ்கேன் பாயிண்ட்டுகளில் போர்வெல் போட்டு பார்க்கலாம். இதான் அந்த 1வது ஸ்கேன் பாயிண்ட்டு. இதில் 400 அடி ஆழமும், இது 9வது ஸ்கேன் பாயிண்ட்டு. இதில் ஒரு 600 அடி ஆழமும் போர்வெல் போட்டு பார்க்கலாம்.